அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபீனம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கும் கையில் எப்பொழுதும் பணம் இருப்பதற்கும் துர்கா சப்த ஸ்லோகியை நாம் அதில் இருக்கக்கூடிய 7 பாடல்கள் இருக்கும். அதில் 2வதான இந்த பாடலை ஜபம் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதை நானே சொல்லி உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நாம் அதை தான் பார்க்க போகிறோம். இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று தான். துர்கா சப்த ஸ்லோகியில் 3வதாக இருக்கக்கூடிய அந்த வரிகள் என்ன அப்படின்னு கேட்டால், சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே தே தேவி கௌரி நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு வரும். இது எல்லாரும் கேட்டிருப்பீங்க. இது இந்த துர்கா சப்த ஸ்லோகியில் இருக்கக்கூடிய 3வது ஸ்டான்ஸ், அதாவது 3வது பேராகிராஃப். இப்போ நாம் பார்க்க போகிறது 2வது பேராகிராஃப். எதனால் சொன்னேன் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு பாடல் தான், ஆனால் அது இதில் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. இந்த துர்கா சப்த ஸ்லோகி மிகவும் சக்தி படைத்தது. அது முழுமையாக நாம் வருகின்ற பதிவுகளில் எல்லாத்தையும் நானே அந்த ஒரு 7 அந்த சப்த ஸ்லோகங்கள் இல்லையா, 7த்தையும் சொல்லி நான் ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். ஆனால் நாளைய தினம் ரொம்பவே சக்தி மிக்க ஒரு நாள். அந்த நாளில் நீங்கள் எல்லாரும் பண கஷ்டம் இல்லாமல் சௌக்கியமாக இருக்கணும், ஏதோ ஒரு விதத்தில் அதிர்ஷ்டம் உங்களை நாடி வரணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த ஒரு பதிவு. அதாவது அந்த அதிர்ஷ்டமாகப்பட்டது நம்மளை வருட வேண்டும் அப்படின்றதுக்காக, உங்கள் எல்லாரையும் அது வருட வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த பதிவு. இதில் கொடுத்துருக்கக்கூடிய வரிகளை நாம் பார்க்கலாம். துர்கே ஸ்மிருதா அரசி பீதி மகேஷ ஜந்தோ ஸ்வஸ்தை மிருதா மதிமதீவ சுபம் ததாசி தாரித்ர துக்க பயஹாரிணி காத்வதன்யா சர்வோ உபகார காரணாய சதார்த்த சித்தா அப்படின்றது. இதை நீங்கள் அந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட்டை பார்த்துட்டே ஒரு 3-4 முறை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும். இது 108 முறை. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கே, நீங்கள் இப்படியெல்லாம் கஷ்டமாக சொல்கிறீங்களே எப்படிமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எதுவாக இருந்தாலும் கஷ்டப்பட்டால் தான் நமக்கு வரும். ஒரே ஒரு ரூபாய் காயினை எடுத்து உப்பு ஜாடிக்குள்ளோ அல்லது அரிசி பானைக்குள்ளோ மறைத்து வைத்தால் கோடிகள் கொட்டாது. இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் நான் எழுதியது கிடையாது. நம்முடைய முன்னோர்கள் எப்பொழுதோ எழுதி வைத்தது. அதில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் நாம் தெரிந்து கொள்வதே மாபெரும் பாக்கியம். அதை மனனம் செய்யும்போது, அதை மறுபடியும் நாம் ஜபம் செய்யும்போது அது எவ்வளவு சக்தி அப்படின்றத நீங்களே யோசனை பண்ணுங்கள். இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் நம்மை ரட்சித்து அருள் புரியும். அதனால் கொஞ்சம் நாம் கஷ்டப்படணும். மறுபடியும் நான் உங்களுக்காக இந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன். துர்கே ஸ்மிருதா அரசி பீதி மகேஷ ஜந்தோ ஸ்வஸ்தை ஸ்மிருதா மதிமதீவ சுபம் ததாசி தாரித்ர துக்க பயஹாரிணி காத்வதன்யா சர்வோ உபகார கரணாய சதார்த்த சித்தா அப்படின்றது தான். ரொம்ப எளிமையாக உங்களுக்கு வரும். எல்லாரும் 108 முறை ஜபம் பண்ணுங்கள். நிச்சயமாக திடீர் அதிர்ஷ்டம் பணவரவு ஏற்பட்டே தீரும்.